ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 19ஆம் தேதி உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. கல்லீரல் பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது, கல்லீரலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குடலியல் தலைமை மருத்துவர் ராஜேஷ். வணக்கம். லிவர் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பாகும். ஜென்ரலாக லிவர் சில காரணங்களால பாதிப்பு அடையலாம். ஒன்று பொதுவாக காணப்படுறது ஆல்கஹால் ரிலேட்டட் லிவர் டிசீஸ், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், இல்லை ஆல்கஹால் ரிலேட்டட் சிரோசிஸ் அப்படிமோ. இல்லை இப்போ ஆல்கஹால் இல்லாமையே சில பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனாக காணப்படுது. இந்த ஃபேட்டி லிவர் ஜென்ரலாக எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, உடல் பருமன், இல்லை பிளட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகிறது கொஞ்சம் காமனாக இருக்குது. அது இல்லாமல் லிவர் சில வைரஸ்னாலையும் பாதிக்கப்படுது. இதில் பொதுவாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் நாள்பட்ட லிவர் பாதிப்பை உண்டாக்குகிறது. இப்போது லிவரை நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, ஜென்ரலாக இந்த லிவர் டிசீஸ் வர்றது இனிஷியல் ஸ்டேஜஸில் எந்த சிம்டம்ஸுமே கொடுக்காது. அதனால் நம்ம ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது ஒரு ஃபேட்டி லிவர்னு இருக்கும். நமக்கு தான் சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்னு இதை நிறைய பேர் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. பட் அது விடக்கூடாது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கிறப்போ 100 பேருக்கு இருக்குன்னா அதில் 10 பேருக்கு நாளடைவில் லிவர் ஃபைப்ரோசிஸ் ஏற்பட்டு கடைசியில் லிவர் சிரோசிஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதனால் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கே இருக்கும்போது சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சில மருந்தினாலையும் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்னு வரும்போது அதையும் மருத்துவரை அணுகி தகுந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ரெகுலர் மானிட்டரிங் பண்ணும்போது அந்த வைரஸ்னால் நம்ம லிவர் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாம்.